ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன் வீட்டில் உன் மனசுக்குள்ளே குடியிருக்கிற இந்த வராகி அம்மா தான் இப்போ உன்கிட்ட சில விஷயங்களை தனிமையில் பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். ஆசைகளும் எதிர்பார்ப்பும் எல்லா மனிதர்களுக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் உன் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீ அளவோடு வச்சுக்கிட்டா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் அல்லவா? அதுக்காக தான் சொல்கிறேன். எப்போதுமே நீ பேசுகிற வார்த்தைகளையும் செய்யும் செயல்களிலும் உன் சிந்தனையும் கூட சரியானதா, உண்மையானதா, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காததா இருக்கும்படி பார்த்துக்கோ. அப்போது உண்மையா நேர்மையா இருக்கிற உனக்காக இந்த வராகி அம்மா என்னால் நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியும். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது போல கிடைச்சி தப்பி போயிடுச்சே, தவறி போயிடுச்சேன்னு கவலைப்படாத. வாய்ப்புகள் உன்னை விட்டு விலகி போகுதுன்னா அது உனக்கானது இல்லைன்றத நீ தான் புரிஞ்சுக்கணும் என் தங்கமே. உனக்கானது எதையுமே இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுக்கும்போது அது நிச்சயம் உன்னை விட்டு போகாது. அப்படி ஒரு விஷயம் உன்னை விட்டு போகுதுன்னா அது உனக்கானது இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ வடித்த கண்ணீர் எல்லாம் இப்போது ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து முடிச்சு நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உன் கைகளில் வெற்றியை தான் ஒப்படைக்க வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த பணம் கூடிய சீக்கிரம் உன் கைகளுக்கு வந்து சேரதான் போகுது. அதன் மூலமாக நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நீ சுலபமாக செஞ்சு முடிச்சுக்கலாம். உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் தலைவிதியை மாற்றி எழுதி உனக்கான நல்லதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் என் செல்லமே. மற்றவங்க உன்னை குறை சொன்னாலும் உன்னை புரிஞ்சுக்காம பேசினாலும் நீ அதுக்காக கவலைப்படாத. எல்லாரும் எல்லாத்தையுமே சரியாக புரிஞ்சுக்கிற முடியாது தானே. யார் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் புரிந்து கொண்டாலும் என்ன நடந்தாலும் எது நடக்கலைனாலும் முடிஞ்ச அளவுக்கு நீ அமைதியாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. நீ அமைதியாக இருந்து கொண்டு உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் என்கிட்ட சொன்னினாலே நான் உன் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே உனக்கான வேலைகளை எல்லாம் முடிச்சு கொடுத்துருவேன். நீ அமைதியாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கான பதிலை சத்தமாக எல்லாருக்கும் தெரியும்படி வெற்றியாக உருவாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தையும் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் இப்போ உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நான் சொல்கிறதின் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வராகி தாயே துணைன்னு கீழே எழுதி வச்சுட்டு போ. நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் ஒரு முறை கூட முயற்சி செய்வதை விட்டுவிடக்கூடாது. ஏன்னா விடாமுயற்சி மட்டும்தான் உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய விஷயங்களாக இருக்குது. என்ன நடந்தாலும் நீ தொடர்ந்து நம்பிக்கையோட முயற்சி செய்யும் பட்சத்தில் இந்த வராகி அம்மா எப்படியாவது உனக்கான வெற்றியை கொடுத்தே தீருவேன். ஒரு பெரிய கல்லுக்கு மேலே தினமும் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரையாக ஊற்றிக்கிட்டே இருந்தா நாளடைவில் அந்த கல்லில் கூட துளை விழுந்துடும். அதே போல தான் தொடர்ந்து எந்த வேலையை செஞ்சாலும் அது நிச்சயம் அதற்குரிய பலனை கொடுத்தே தீரும். உன் முயற்சியும் நீ படுற கஷ்டமும் ஒருபோதும் வீணாக போகாது என் செல்லமே. சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். உன் கவலையை தீர்த்து கஷ்டத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களையும் நல்ல மாற்றங்களையும் நான் கொண்டு வந்துடுறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிட வேணாம். நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில் நல்ல அதிசயங்கள் ஆரம்பமாகும் என் செல்லமே. நீ ஒருபோதும் தனியாக இல்லைன்றதை புரிஞ்சுக்கோ. உன் கூடவே இருக்கிற இந்த வராகி அம்மா உன் வேதனைகளை எல்லாம் துரத்தி அடிப்பதற்கான வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பல நாட்கள் எத்தனையோ இரவுகள் நீ தூங்காமல் அழுது அழுது கவலைப்பட்டுக்கிட்டு ரொம்ப தாமதமாக அதிகாலையில் தூங்கினதெல்லாம் எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையான உன்னை நான் அழுக வச்சா வேடிக்கை பார்ப்பேன். கவலைப்படாத,
கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. இன்னைக்கு உன்னை சிரிக்க வைக்கிற விஷயம் நாளைக்கே கூட உன்னை அழுக வைக்கலாம். இன்னைக்கு நீ எதை நினச்சா அழுது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கையோ அந்த விஷயமே நாளைக்கு உன் வாழ்க்கையின் உயர்வுக்கானதாக கூட மாறலாம். அதனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நீ சோகத்தில் மூழ்கிடக்கூடாது. என்ன நடந்தாலும் அதை மாற்றி அமைக்க இந்த வராகி அம்மாவுக்கு ஒரு நொடி போதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இன்பம் வந்தா நீ மயங்கவும் வேண்டாம், துன்பம் வந்தா நீ உடஞ்சு போகவும் வேண்டாம். இன்பமோ துன்பமோ இரண்டையுமே சமமாக பார்க்கக்கூடிய மனசை உனக்குள்ள வச்சுக்கோ. நான் உன் கூட இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்க விட்டுட மாட்டேன். உனக்கான நல்லது அனைத்தையுமே நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் அதுக்கேற்றாற் போல நல்ல திருப்பு முனைகளையும் மாற்றங்களையும் கூட உன் வாழ்க்கையில் உண்டாக்கி தர்றேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் முயற்சியையும் உன் நம்பிக்கையையும் இந்த வராகியமாக நான் வழி நடத்துகிறேன். என் அருளின் மூலமாக உனக்கான அனைத்தையுமே நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன்னை விட உன் வாழ்க்கையை பற்றி வேறு யாருக்கு நல்லா தெரியும்? அதனால் உன் வாழ்க்கையில் எதை எப்படி செய்யணுங்கிறத நீ ஏன் யோசித்து செய்ய பழகு. சில விஷயங்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியாத போது, எப்படி முடிவெடுக்கிறதுன்னு புரியாத போது இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து சொல்லு. உன் வாழ்க்கையின் பாதையையும் நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் நீயே தேர்ந்தெடுப்பது தான் உனக்கு சரியாக இருக்கும் என் செல்லமே. நீ என்ன செய்யணும், ஏது செய்யணும், எப்படி செய்யணுன்றத இந்த வராகியம்மா உன் மனசுக்குள்ளேருந்து உணர்த்துவதற்காக தான் உன் வீட்டிலையே உன் கூடவே நான் குடியிருக்கேன். எப்போ தோல்வி வந்தாலும், எந்த விஷயம் நீ நினச்சதற்கு மாறாக நடந்தாலும் அதுக்காக பயப்படக்கூடாது. கண்டிப்பாக தோல்விக்கு பிறகு வரும் வெற்றியில்தானே உண்மையான ஆனந்தம் இருக்குது. ஏன்னா ஒரு முயற்சியை நீ செய்யும்போது அதில் உடனே ஜெயிச்சா சந்தோஷம் வரும். ஆனால் அது பெரிய அளவில் இருக்காது. ஆனால் ஒரு முறை தோற்று போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் வெற்றி கிடைக்கும்போது அது எல்லையில்லாத ஆனந்தத்தை, பேரானந்தத்தை தரும் விதத்தில் இருக்கும் அல்லவா? அதைத்தான் இந்த வராகியம்மா சொல்கிறேன். நீ செய்யும் முயற்சிகள் எதையுமே நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கைக்கு அழகான வெற்றிகளை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என் செல்லமே. நீ பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சக்தி இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ பேசுகிற வார்த்தைகள் மூலமாகவும் உன் எண்ணங்கள் மூலமாகவுமே உன் வாழ்க்கையை அழகாக வாழ முடியுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. எப்பொழுதும் இனிமையான வார்த்தைகளை கனிவோடு பேசுகிறவங்க வாழ்க்கையில் எதை வேணாலும் செய்ய முடியும், ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும். இனிக்க இனிக்க பேசி மிளகாயை கூட வித்துடலாம். ஆனால் கோபப்பட்டு பேசுகிறவங்க அருமையான தேனை கூட விற்க முடியாது. அதனால் கோபன்றது உன் வாழ்க்கையிலையும் உன் வார்த்தைகளிலும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோ. எப்போதுமே எல்லார்கிட்டையும் அன்பான வார்த்தைகளை பயன்படுத்து. நீ பேசுகிற இனிய வார்த்தைகள் மற்றவங்களுடைய மனசை மட்டும் இல்லை, வாழ்க்கையை கூட மாற்றக்கூடியதாக இருக்குன்றத புரிஞ்சு பேசு என் செல்லமே. உன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னொரு மனிதனுக்கு அன்பை தருவதாகவும் ஆறுதலை தருவதாகவும் இருக்கணுமே தவிர அவங்க மனசை குத்தி காயப்படுத்துவதாகவோ அவங்க மனசை கஷ்டப்படுத்துவதாகவோ இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு இனிமையாக பேசுகிறியோ, எந்த அளவுக்கு நல்ல எண்ணத்தோட நல்ல வார்த்தைகளை பேசுகிறியோ அந்த அளவுக்கு என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நீ அமைதியாக இருந்தாலே இந்த வராகியம்மா உன் மனசில் இருக்க அத்தனை குழப்பங்களையும் சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். நீ எடுத்த முடிவுகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி சரியான பாதையில் நானே உன்னை வழி நடத்துகிறேன். முதல்ல மனசில் இருக்க பயத்தை தூக்கி போட்டுட்டு நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. இந்த வராகியம்மா நானே உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் என் செல்லமே. காலங்கிறது ஒவ்வொரு சூழ்நிலையும் மாறும். இலையுதிர் காலம், அப்புறம் பசுமையான காலம், அப்புறம் வசந்த காலம், இளவேநீர் காலம், அது இதுன்னு காலங்கள் நிறைய இருப்பது போல
வெயில் காலம், குளிர்காலம், மழைக்காலம்னு வருவது போலதான் வாழ்க்கையிலையும் கஷ்ட காலம், மகிழ்ச்சி காலம், துக்க காலம், இன்ப காலம்னு எல்லாமே மாறி மாறி வரும். காற்று கொஞ்ச நாளைக்கு வடக்கு பக்கமாக அடிக்கும், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தெற்கு பக்கமாக அடிக்கும், அப்புறம் கிழக்கு, அப்புறம் மேற்கு. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் கெட்டதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்லது நடக்கக்கூடிய காலமும் நிச்சயமாக வருங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது உன் வாழ்க்கை கஷ்டமாகவே இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இதே வாழ்க்கை தான் மகிழ்ச்சியாக மாறப்போகுது. கெட்ட நேரம் இருக்கும்போது, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது நீ நம்பிக்கை இழந்துடக்கூடாது என் செல்லமே. எல்லாமே சரியாயிடும், வாழ்க்கையில் சந்தோஷம் வந்தே தீருன்ற நம்பிக்கையோடு நீரு. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. சில விஷயங்களை நீ அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதால தான் உன் மனசில் அமைதி இல்லாமல் இருக்கு. முதல்ல நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நடக்க வேண்டியது நிச்சயம் நடந்தே தீரும். அதை நீ யோசிக்கிறதாலையோ கவலைப்படுறதாலையோ மாற்றி நடக்க போகிறதில்ல. அதனால் என்ன நடந்தாலும் நடக்கட்டுன்ற நினப்போட உன் கடமைகளை மட்டும் சரியாக செய். மற்ற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா என்கிட்ட விட்டுடு. நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. இந்த வராகி அம்மா நானே உன்னுடைய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டு பண்ணுறேன். கடந்த சில காலத்தில் நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். இந்த முறை உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கென ஒரு புது ஆரம்பத்தை கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் இருந்த துன்பங்களையும் உன்னுடைய துயரங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனசில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் உன் மனசு அமைதி இல்லாமல் தவிக்குதுன்றதை பார்த்துட்டு தானே நான் உனக்கு அமைதியை தர ஓடி வந்திருக்கேன். நீயாகவே அதையும் இதையும் அதிகமாக யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதை இங்கு யாராலும் தடுக்க முடியாது. அதே போல் நடக்கக்கூடாதுன்னு நான் நினச்சதை யாராலும் உனக்கு நடத்தி கொடுக்கவும் முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். எதையும் அதிகமாக போட்டு யோசித்து மனசை குழப்பிக்காதே. எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுக்குறேன் என் செல்லமே. எப்போதும் எல்லாரையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்தணும், அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்காத. இந்த உலகத்தில் மக்களை மகிழ்விக்கவும், மக்களுக்கு மன நிறைவை கொடுக்கவும், மக்களை திருப்திப்படுத்தவும் கடவுளால் கூட முடியாது. ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் என்ன செஞ்சாலும் இன்னொன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அதனால் நீயும் யாரையும் அடுத்தவங்களை மகிழ்விக்கவோ அடுத்தவங்களை திருப்திப்படுத்தவோ கஷ்டப்படாதே என் செல்லமே. அதே போல் உனக்கு வேண்டியதையும் அவங்க வந்து செய்வாங்க, இவங்க வந்து செய்வாங்கன்னு அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காதே. கடந்த காலம் எப்படி இருந்தாலும் அதை கடந்து வர தயாராகு. எந்த சூழ்நிலையிலையும் நீ உன்னை தாழ்வாகவோ அல்லது உன்னை கீழாகவோ நினச்சிக்க கூடாது. கடந்த காலத்தில் என்ன நடந்திருந்தாலும் இந்த நிகழ்காலத்தை நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுவேன். அதிகமாக யோசிச்சு உன் வாழ்க்கையில் நீ நிம்மதி இழந்துட வேண்டாம். நிச்சயமாக உனக்கு தேவையான அமைதியையும் வெற்றியையும் இந்த வராகி அம்மா கொடுத்தே தீருவேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கென ஒரு புது பாதையை இந்த வராகி அம்மா காட்டுறேன் செல்லமே. நீ இழந்ததையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உன்கிட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டது மிகவும் சிறிய விஷயங்கள் தான். ஆனால் நான் தரப்போகிறது அதை விட பெருசான பல மடங்கு நல்ல விஷயங்களை. கொஞ்சம் பொறுமையாக நீ இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வராகி அம்மா உருவாக்கி கொடுப்பேன். கூடிய சீக்கிரமே உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன நம்பி உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டீன்னா அதுக்கு பிறகு
நானே உனக்கான பல நல்ல மாற்றங்களை உருவாக்குவேன். நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அது எல்லாமே நல்லபடியாக உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் உண்டாகும். ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் இப்போது உன் செவிகுளிர வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ மனசுக்குள்ள எதை யோசிக்கிற, எதுக்காக வருத்தப்படுறன்னு எனக்கு எல்லாமே தெரியும். யாரிடமும் சொல்லாமல் உன் உள்ளுக்குள் சுமந்த வேதனையை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கண்டிப்பாக உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை வரவழைக்கிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா சங்கடங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையே இப்போது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. கடந்த காலம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. ஆனால் எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை. இந்த நிகழ்காலம் மட்டும்தான் உன்னுடைய கைகளில் இருக்குன்றதை புரிஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு.